அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 1 கன்னியாகுமரியினுடைய பிறந்த நாள். இந்த கன்னியாகுமரி எங்கிருந்து பிறந்துச்சு, இந்த கன்னியாகுமரி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு இன்னைக்கும் கன்னியாகுமரியில வாழ்ற மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அங்க இருக்கிற 99% மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு மாநிலத்தோட சேர்ந்ததுனால இந்த நாளை நம்ம கன்னியாகுமரி பிறந்த நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான வரலாறு என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் உருவானது 1956 நவம்பர் 1 அதே நாள்ல தான் 1956 நவம்பர் 1 தான் கேரளாங்கிற மாநிலமே உருவாச்சு. அப்போ இல்லாத ஒரு மாநிலத்திலிருந்து எப்படி கன்னியாகுமரி பிரிஞ்சு தமிழ்நாட்டோட இணைந்திருக்க முடியும்? உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டமும் செங்கோட்டையும் இன்னைக்கு இருக்கிற இந்த கேரளா மாநிலமும் அன்றைக்கு இணைந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே, அதாவது தி ஸ்டேட் ஆஃப் திருவிதாங்கூர் அண்ட் கொச்சின், இதுக்கு கீழே தான் இருந்துச்சு. இன்றைய தமிழ்நாட்டோடு அன்றைய சென்னை மாகாணத்தோடு இல்ல இந்த கன்னியாகுமரியும் இந்த செங்கோட்டையும். மாறாக இது அனைத்தும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு. அப்ப இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அதிகப்படியான மக்கள் மலையாளம் பேசுற மக்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருவிதாங்கூரோட ஆட்சி மொழி எதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளமா இருந்துச்சு. சோ இங்க தமிழ் பேசுகிற மக்கள் இரண்டாம் கட்ட மக்களாக தான் பார்க்கப்பட்டாங்க. இந்த நேரத்துலதான் என்ன ஆகுதுன்னா, 1928ல மலையாளம் பேசுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கிய கேரளம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்க முற்படுறாங்க. இந்த இடத்துலதான் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் இன்றைய கேரள மக்கள், அதாவது மலையாளம் பேசுற மக்களுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்றைக்கு வரைக்கும் கன்னியாகுமரி மக்களால குமரி தந்தை என்று கொண்டாடப்படுகிற தலைவர் மார்சல் நேசமணி ஐயா அவர்களுடைய தலைமையில பிரச்சனை வெடிக்குது. 1945 இருந்து 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி உருவான அன்று வரை கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பல போராட்டங்களை இந்த குமரி மக்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்தபடியா நிறைய போராட்டங்களை சந்திச்ச ஒரு மாவட்டம் குமரி மாவட்டம். இத தென்னெல்லை விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பேர்ல கூட இத சொல்றாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு மாவட்டம் இந்த குமரி மாவட்டம். அப்போ ஐக்கிய கேரளம் அப்படிங்கிற ஒரு எப்ப இங்க வேறுபடுது அப்படின்னா, மலையாளம் பேசுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரிவினை வரும்போதுதான் தமிழ் மக்கள் என்ன பண்றாங்க, நாங்க அப்ப தனியா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. பிரச்சனை ஆரம்பித்து என்ன ஆகுது, இன்றைக்கு இருக்கிற மார்த்தாண்டம், நம்ம எல்லாருக்குமே மார்த்தாண்டம்ங்கிறது தெரியும். ஆனா பல வருடத்திற்கு முன்பாக இந்த மார்த்தாண்டத்தினுடைய பெயர் தொடுவட்டி. இந்த தொடுவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை போராட்டம் ஆரம்பிக்குது. இந்த போராட்டத்தை எப்படியாவது அடக்கி விடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் கலவரமா மாறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீசாரால கட்டுப்படுத்த முடியாத இந்த கூட்டத்தை லத்தியினால கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த தொடுவட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. சோ இப்ப இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னா கலவரமா வெடிச்சிருக்கு. இந்த கலவரத்துல 11 உயிர்களை நம்ம பலி கொடுத்திருக்கோம். இந்த 11 உயிர்கள் தியாகத்தினால மலர்ந்ததுதான் இந்த குமரி மாவட்டம். நாஞ்சில் நாடு, எடநாடு, வேநாடு என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்ட இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல கல்வி அறிவில் முதல் மாவட்டமா திகழ்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம். எனவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு மிக நேர்த்தியாக கொண்டு செல்வோம். அதுவே நம்முடைய கன்னியாகுமரி மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் உரிய மரியாதையாக இருக்கும். நன்றி.